ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 1996ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழில் சிறந்த திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள், அது எவ்வளோ நாள் ஓடுச்சு, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சா அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நம்மளுடைய சேனல் வந்து நல்லபடியாக இப்போ ரன்னிங் ஆகிட்டுருக்கு. உங்களுடைய ஆதரவு ரொம்ப கிடைச்சிட்ருக்கு. அதுக்காக உங்களுக்கு ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் நமக்கு இந்த சேனலுக்கு உண்டான ஆதரவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். வாங்க நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் அந்த காணொலியை பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திரைப்படம் கார்த்திக் அவர்கள் நடித்த கோகுலத்தில் சிதை. இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக வந்து சுலக்ஷ்மி நடிச்சிருப்பாங்க. மணிவண்ணன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருப்பார். இந்த படத்தை இயக்குனது காதல் கோட்டை அப்படின்ற வெற்றி திரைப்படத்தை கொடுத்த அகத்தியன் அவர்கள். இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு சினிமா கதையை கொண்டு வந்திருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கதையை வந்து கோகுலத்தில் சிதை திரைப்படத்தில் அகத்தியன் அவர்கள் அழகாக கொடுத்துருப்பார். இந்த படம் வந்து ஒரு 100 டேஸ் ஃபிலிமாக அந்த காலத்தில் ஓடிச்சு. இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் சுந்தரபுருஷன் திரைப்படம். லிவிங்ஸ்டன் அவர்கள் அது வரைக்கும் ஒரு வில்லனாக நடிச்சிருப்பார், குணச்சித்திர கேரக்டர் நடிச்சிருப்பார். முதல் முறையாக வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பார் இந்த படத்தில். இந்த படத்தை வந்து ஆர்பி சௌத்ரி அவர்கள் தயாரிச்சிருப்பாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்தது இந்த திரைப்படத்திற்கு. இந்த படத்தில் ரம்பா நடித்தாங்க, வடிவேல் நடிச்சிருப்பார். படத்துக்கு இசையமைச்சது வந்து சிற்பி அவர்கள். படத்தை வந்து இயக்குனது சபாபதி அப்படின்ற ஒரு டைரக்டர். இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்தது. அதுக்கேற்றாப்போல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 நாளுக்கு மேலே ஓடின ஒரு திரைப்படமாக அமைஞ்சது. வடிவேல் காமெடியில் எஸ்பெஷலி சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சது. இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிறது காலம் மாறி போச்சு திரைப்படம். வி. சேகர் அவர்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பாண்டியராஜன், சங்கீதா, வடிவேலு, கோவை சரளா, வேணு சக்கரவர்த்தி, ஆர் சுந்தரராஜன், ரேகா இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா நகைச்சுவை ததும்ப இருக்கும். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். தேவா அவர்கள் இசையமைச்ச இந்த படத்தை வந்து இயக்குனது வந்து வி. சேகர் அவர்கள் இயக்குனார். வி. சேகர் வந்து குடும்ப சித்திரத்தை எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகி ஒரு 175 நாளுக்கு மேலே அந்த காலகட்டத்தில் ஓடின ஒரு திரைப்படம். பாண்டியராஜன், சங்கீதா இவங்களுடைய காம்பினேஷனில் வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிறது காதல் தேசம் திரைப்படம். கதிர் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். இதய படம் தந்த நம்ம கதிர் அவர்கள் காதல் தேசம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை கொடுத்தாரு. இந்த படம் பார்த்திங்கன்னா அப்பாஸ், வினீத், தபு இவங்க நடிச்சிருப்பாங்க. இவங்க 3 பேரை சுற்றி நடக்கிற ஒரு முக்கோண காதல் கதையாக கொடுத்துருப்பாரு. படத்துக்கு இசையமைச்சது ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ஏஆர் ரஹ்மானுடைய இசை தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தில் எல்லா சாங்ஸுமே ஹிட் ஆச்சு. படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 டேஸ்க்கு மேலே ஓடி குறிப்பாக கல்லூரி மாணவர்களை வந்து கவர்ந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னால் இந்த காதல் தேசம் திரைப்படத்தை சொல்லலாம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பாடல்களில் முஸ்தஃபா முஸ்தஃபா என்ற பாடல் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பாடலாக அமையுது. அந்த பாடல் இந்த படத்தில் தான் இடம்பெற்றது. ஸோ இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கண்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் பார்த்திங்கன்னா காதல் கோட்டை திரைப்படம். ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதையோடு அகத்தியன் அவர்கள் எழுதியிருப்பார் இந்த படத்தை. யாருமே எதிர்பாராத ஒரு காதல் கதை அப்படின்னு சொன்னால் அது இந்த திரைப்படத்தை சொல்லலாம். ஒரு கடிதத்து மூலயமாவே இவங்க விரும்பி, நாயகனும் நாயகியும் விரும்பி கடைசியில் ஒன்று சேர்றது அப்படின்ற ஒரு புதுமையான கதையை வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினார். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா எல்லா திரைப்படங்கள்லையுமே வந்து இந்த காதல் காதல் அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிச்சது. ஸோ அஜித்குமார் அவர்களுக்கும் தேவயானி அவர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு திருப்புமுனையை கொடுத்த திரைப்படம் அப்படின்னு சொன்னால் இந்த காதல் கோட்டை திரைப்படம் சொல்லலாம். தேவா அவர்களுடைய மியூசிக்கில் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் ஆச்சு. படமும் வந்து 200 நாளுக்கு மேலே ஓடி வெள்ளி விழா கண்ட திரைப்படம். இந்த படம் வந்து சிறந்த டைரக்டருக்கான தேசிய விருதை வந்து அகத்தியன் அவர்கள் இந்த திரைப்படத்திற்காக பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் பார்க்க போகிறது உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய கூட்டணியில் ஷங்கர் அவர்கள் இணைந்து முதல் தடவையாக 2 பேருடைய காம்பினேஷனில் வந்த ஒரு வெற்றி திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படம் இந்தியன் திரைப்படம். மனிஷா கொய்ராலா, அதுக்கப்புறமா வந்து ஊர்மிளா,
சுகன்யா, கஸ்தூரி, கவுண்டமணி, செந்தில் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்துக்கு உண்டான ஒரு கதையை வந்து கொண்ட திரைப்படமா அமைஞ்சது. மிகப்பெரிய அளவுல ஹிட்டான திரைப்படம். நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருத பெற்றுத்தந்த திரைப்படம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே 2 முறை வந்து தேசிய விருது வாங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் 3வது முறையா இந்த திரைப்படத்திற்காக நடிகர் கமலஹாசன் அவர்கள் தேசிய விருது வாங்கினாரு. ஸோ வந்து அப்பா, மகன் அப்படின்னு அந்த 2 கதாபாத்திரத்திலுமே சிறப்பா நடிச்சிருப்பாரு. அந்த வருஷம் வெளிவந்த மிகப்பெரிய திரைப்படங்கள்ல இதுவும் ஒண்ணு. நாம பார்க்க போற திரைப்படம் பூவே உனக்காக திரைப்படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, அதே 96ஆம் வருஷம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவுல ஹிட்டான திரைப்படம். நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு நாயகன் அந்தஸ்து கொடுத்த திரைப்படம் இந்த பூவே உனக்காக திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். விக்ரமன் அவர்கள் டைரக்ஷன்ல விஜய், சங்கீதா, சார்லி, நம்பியார், நாகேஷ் இப்படி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்த இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்கள். பாடல்களும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. விஜய் அவர்களுக்கு பெண்கள் ரசிகர்கள் உருவாவதற்கு காரணமாக அமைந்த திரைப்படம் இந்த பூவே உனக்காக திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்து விஜய் அவர்கள் நடித்த ஒரு சில திரைப்படங்கள் வந்து சரியா போல. இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 200 நாளுக்கு மேலே ஓடின திரைப்படம் இது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு வந்து பெண்கள் ரசிகர்கள் அதிகமாக உருவான திரைப்படத்தில் இது மிக முக்கியமான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த படம் ஒரு மிக முக்கியமான திரைப்படம். இயக்குனர் விக்ரமனுக்கும் இது ஒரு மிக முக்கியமான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது உள்ளத்தை அளித்த திரைப்படம். சுந்தர் சி டைரக்ஷனில் கார்த்தி அவர்கள் நடித்த ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். முழுக்க முழுக்க நகைச்சுவையே கலந்திருக்கிற திரைப்படம் இந்த உள்ளத்தை அளித்த திரைப்படம். இன்றைக்கும் நம்ம டெலிவிஷனில் போட்டாங்கன்னா இந்த படத்தை பார்த்தோன்னா அவ்வளோ காமெடியாக இருக்கும். கவுண்டமணி, செந்தில், மணிவண்ணன் இப்படி எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. ரம்பா வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க இந்த படத்தில். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம். இந்த படத்துக்கு இசையமைச்சது சிற்பி அவர்கள். பாடல்களும் ஹிட் ஆச்சு. படமும் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. நகைச்சுவை திரைப்படங்களில் இது மிக முக்கியமான ஒரு திரைப்படம் இந்த உள்ளத்தை அளித்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திக், சுந்தர் சி இவங்களுடைய காம்பினேஷனில் உருவான முதல் திரைப்படம். இதுக்கப்புறம் அவங்க நிறைய திரைப்படத்தை அவங்க இணைஞ்சிருக்காங்க. முதல் திரைப்படமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி விழா கண்ட திரைப்படமாக அமைஞ்சது. ஒரு 200 நாளுக்கு மேலே ஓடின திரைப்படம் இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய வித்தியாசமான நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் அவை சண்முகி. கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய டைரக்ஷனில் தேவா அவர்களின் மியூசிக்கில் இந்த படம் வெளிவந்தது. இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு பெண் வேடமிட்டு சிறப்பாக நடித்து அந்த பெண்ணுக்கே உண்டான குரல் வளம், நளினம் எல்லாமே சேர்த்து நடிச்சிருப்பார். மிகப்பெரிய அளவில் ஹிட்டான திரைப்படம் இது. நகைச்சுவையும் கலந்துருக்கும். காமெடி எல்லாமே இதில் இந்த படத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்கும். சென்டிமெண்ட் சீன்ஸு எல்லாமே சிறப்பாக அமைஞ்சு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஹிந்திலேயும் இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணாங்க. நடிகர் கமலஹாசனுக்கு ஜோடியாக தபு நடித்து மிகப்பெரிய அளவில் ஹிட்டான திரைப்படம். ஹிந்திலேயும் தமிழ்லேயும் சிறப்பான திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1996 வெளிவந்த சிறந்த திரைப்படங்களை நம்ம பார்த்தோம். இதே போல் வேறு ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.